9ஆம் இடத்துல குரு அமர்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சுகபோகிங்க. சுகபோகி சுகமேன்மையான வாழ்க்கையை கொடுக்க போறாங்க. எப்படி கொடுக்க போறாங்க? குருவுடைய பார்வை உங்க ராசி மேலேயே விழுதுங்க. சந்திரன் மேலேயே குரு பாக்குறாரு. குரு சந்திர யோகமா ரியாக்ட் ஆக போகுதுங்க. குரு சந்திர யோகம் என்ன? இது 2026 என்னதான் அசிங்கமா திட்டி கழுவி ஊத்திருந்தா கூட அவனே வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை தாங்குவாங்க. எப்படி? நம்ம செஞ்ச அந்த கஷ்டங்கள், நம்ம கொடுத்த துன்பங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம நட்புறவாடுவாங்க. உங்க மேல இருந்த அந்த கரைகள் கலங்கங்கள் அனைத்தும் நீங்க போகக்கூடிய காலம். ராசிய குரு பார்க்கும் போது எப்படி இருப்பீங்க? சூப்பரா இருப்பீங்க. அவரா இவர் அப்படி இருந்தாரு, அவரா இப்படி, அது மாதிரி முன்னேற்றம் வரப்போது. கவலை வேண்டாம், நல்லவரா மாற போறீங்க. என்னதான் தீய பழக்கம் இருந்தாலும் எல்லா தீய பழக்கம் மாறி நல்லவரா மாறி நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல முன்னேற்றம், உங்க மேல ஒரு வெளிச்சம் விழ போகுது. இது வரைக்கும் இருட்டுல கிடந்தீங்க, இனிமே வெளிச்சத்துக்கு வரப்போ போறீங்க, நல்லா இருக்க போறீங்க. காசு பணம் மழை எல்லாமே 2ஆம் இடத்ததுக்கு உங்களை பார்க்கும்போது காசு மழை பொய்யுங்க, பண மழை வருங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை அவர் பார்க்க நண்பர்கள் வகையில இருந்த ஏமாற்றங்கள் நீங்க எவ்வளவோ நண்பர்கிட்ட கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. இப்ப அது எல்லாம் திரும்பி வரப்போகுது. என்னைக்கோ ஒரு காசை கொடுத்த காசு நண்பருக்கு திரும்பி அவரே வந்து மச்சான் காசை வச்சுக்க மச்சான், ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டம் நான் எடுத்துட்டு போயிட்டேன் என்ன மனுச்சு சொல்லி இழந்த காசை திருப்பி கொடுக்கக்கூடிய நேரமா இருக்குங்க. உங்களுடைய நெய்பர்ஸ் அக்கம் பக்கத்துல நல்லா இருக்க போறாங்க. உங்களுக்கு நல்ல விதத்துல உதவியா இருக்க போறாங்க, நட்புறவா இருக்க போறாங்க. நண்பர்கள் மூலியமா ஆதாயம் உண்டு. இழந்த காசு திரும்ப கிடைக்க போகுது. இழந்த பொருள் திரும்ப கிடைக்க போகுது. இழந்த செல்வாக்கு திரும்ப கிடைக்க போகுது. புதிய புதிய நல்ல நண்பர்கள், நல்ல கான்டாக்ட்ஸ் உங்ககிட்ட வரப்போகுதுங்க. அதே மாதிரி குருவுடைய பார்வை உங்களுக்கு 9ஆம் பார்வைங்கிறது 5ஆம் இடத்துல சனி மேல இருக்கு. சனி மேல குரு வேலையில டாப்பா வர போறீங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை வேலையில ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் வாழ்ந்து காட்ட போறீங்க. 5ஆம் இடங்க குலதெய்வ ஆலயத்துக்கு போக போறீங்க. குலதெய்வ ஆலயத்தை போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ண போறீங்க. 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த 2026 ஜூன் டாப்பா வர போறீங்க. குலதெய்வம் மனதுல இருந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். குலதெய்வத்தை போய் பார்க்கணும், குலதெய்வத்தை கும்பிடு போடணும், குலதெய்வத்தை ஒரு பூசையை போட்டுட்டு 4 பேருக்கு அன்னதானம் போட்டு வந்து பாருங்க. உங்க மனசுல என்னென்ன ஆசையோ அத்தனை ஆசை நிறைவேறும். பிள்ளைங்க வரல முன்னேற்றம் வர போறீங்க. புத்திர வகையில முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க. வேலையில லீடர்ஷிப் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இவ்வளவு ஃபெசிலிட்டி கொடுக்கும் போது என்ன சார் டிராபேக் இருக்குன்னா, டிராபேக் என்னன்னா கணவன் மனைவி வாழ்க்கையில சிறு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் ஜூன் மாதம் வரைக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த கணவன் மனைவி வாழ்க்கை மாறும். எப்படி சார் கணவன் மனைவி வாழ்க்கை போகுதுன்னா, காலைல பார்த்தா சாந்தமா பேசுவார், நல்லா அன்பா பேசுவார். மத்தியானம் பார்த்தா சண்டை போடும்.